எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காசி அல்வா. அதுக்கு நம்ம சில நட்ஸ், உங்களுக்கு இஷ்டப்பட்ட நட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஹல்வாக்கு ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கேன், நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை. அண்ட் ஒரு 100 கிராம் சர்க்கரை, ஒரு 2 சிட்டிகை ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த கிரேட் பண்ண பூசணிக்காவை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ், அதில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பிழிஞ்சு இந்த சக்கையை தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை முதல்ல போட்டு ஸ்லோ ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷமாவது வந்து நீங்கள் அதை வரங்க. அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் தொண்டுகளையும் போட்டுட்டு ஒரு 20 செகண்ட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப்பு தண்ணி வந்து போட்டு நல்ல கொதி வரத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். கொதித்த பின்பு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சக்கையை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு கிளறி விடுங்க. இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஒரு சிட்டிகை உப்பு நம்ம வந்து போட்டுடலாம். இதில் பூசணிக்காய் பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, நல்ல குழன்னு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 100 கிராம் சர்க்கரையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. அந்த சர்க்கரை நல்லா உருகி அதோட பூசணிக்காவோட பாருங்கள், இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நம்ம வந்து அந்த நெய், நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறுங்க. ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா கிளறுங்க. திருப்பி இப்போது ஒரு 2 சிட்டிகை ஏலக்காய் பொடி நான் போடுறேன். போட்டுட்டு ஒரு 10-20 செகண்ட் கிளறிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கெவ்ரா வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஃப்ளேவரை வந்து ரொம்ப நல்லா தூக்கி தரும். உங்ககிட்ட கெவ்ரா வாட்டர் இல்லைன்னா நீங்கள் பச்சை கற்பூரம் சும்மா ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் கையில நறுக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான காசி அல்வா ரெடி. நீங்கள் வந்து இதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு சாஃப்ரானோ இல்லை கலர் பொடியோ கூட சேர்த்துருக்கலாம். நான் எதையுமே சேர்க்கல, அப்படியே தான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.